சிந்து பைரவியில ஒரு வழியா ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சிந்துவை இன்னைக்கு ஃபுல்லா காட்டவே இல்லை. சஞ்சய் எப்படியோ ஆறுமுகத்தை பழி தீர்த்துக்கிட்டாரு. பைரவி என்ன பண்ணாங்க, என்னெல்லாம் நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிற சம்பத்துக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா ஆறுமுகத்தை யாராலையும் காப்பாற்ற முடியாது. உன்னை நினைச்சாதான் பைரவி ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு சஞ்சய் ஆறுமுகத்தை கூப்பிட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிடுறாரு. உன் பையன் சம்பத்தை குத்திருக்க மாட்டாமா அப்படின்னு அன்னபூரணி பைரவி கிட்ட சொல்றாங்க. நான் பைரவியோ நேத்து நைட்டு உங்க பிள்ளை வீட்டுக்கு வரும்போது சேரும் செகதியுமா தான் வந்தாரு. மட்டும் இல்ல, காலையில அவரோட முதுகுல ஏதோ அடிபட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். உங்க பையனை திருத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு பைரவி உள்ள போயிடுறாங்க. இசக்கி கிட்ட ஒருவேளை ஆறுமுகம் தான் சம்பத்தை குத்திட்டானோ அப்படின்னு கேக்குறாங்க. குத்துனது உண்மைதான், ஆனா ஆறுமுகம் கிடையாது, நான் தான் கூலிப்படைய வச்சு அதை பண்ணேன் அப்படின்னு எசக்கி சொல்லிடுறாரு. மகாக்கே இப்பதான் உண்மை தெரியுது. காயத்ரி, அன்னபூர்ணின்னு எல்லாருமே அழுகுறாங்க. சிவா ஆறுதல் சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்புறாரு. ஆறுமுகத்தை சட்டையை பிடிச்சு தரன்னு இழுக்கிறாங்க. நானே வர்றேன்ல சார், எதுக்கு சட்டையை பிடிச்சு இழுக்கிறீங்க, நானே வர்றேன் அப்படின்னு ஆறுமுகம் சொல்றாரு. உண்மையான கொலகார யாருன்னு தேடாம என்ன போய் கூட்டிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு ஆறுமுகம் பேசிட்டு இருக்காரு. சஞ்சய் வந்து சட்டையை பிடிச்சதுக்கே உனக்கு கோபம் வருதா, உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. உள்ள போனோன்னு பார்த்தா மாறனும் அங்க நிக்கிறாரு. அவரை பார்த்து பயங்கரமா கோபம் வருது ஆறுமுகத்துக்கு. சஞ்சய் பக்கத்துல இருக்கிற போலீஸ் கிட்ட சொல்லி ஆறுமுகம் சட்டைக்குள்ள ஏதாவது ஆயுதத்தை வச்சிருக்காரான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. நான் தான் எதுவுமே பண்ணலன்னு சொல்றேன்ல சார், எதுக்கு சார் என்ன கூட்டிட்டு வந்தீங்க நிறுத்திருக்கீங்க, சட்டையெல்லாம் கழட்ட முடியாது அப்படின்னு சொல்றாரு. நான் விடுவாங்களா? சட்டைய கழட்ட வச்சிடறாங்க. பத்தாக்குறைக்கு வேஸ்டையும் கழட்ட வச்சிடறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கே வரமாட்டேன்னு சொன்னேன்ல, உன்னை வந்து எப்படி நிறுத்த வச்சிருக்கேன் பாத்தியா, யாருக்கிட்ட வேணா பகச்சுக்கலாம், போலீஸ் கிட்ட பகச்சுக்க கூடாது அப்படின்னு சஞ்சய் சொல்றாரு. இங்க இப்படி எல்லாம் பண்றது எஸ்பிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு ஆறுமுகம் கோபப்படுறாரு. ஒன்னும் பண்ண முடியாது, ஏன்னா அவரு டிரான்ஸ்பர் ஆகி வேற டிஸ்ட்ரிக்ட் போயிட்டாரு. இப்ப வந்திருக்கிற எஸ்பி என்னோட ஆளு, உன்னை என்கவுண்டர் பண்ணா கூட என்னன்னு கேட்க மாட்டாருன்னு சொல்றாரு. இதை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு நம்ம ஆறுமுகம். சரி, வேஷ்டியை மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு வேஷ்டியை கட்ட வைக்கிறாங்க. சிவா அதுக்கப்புறம் வக்கீலோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எசக்கியும் கூட வர்றாரு. அன்னபூர்ணி வந்து ஆறுமுகத்தை பார்த்து, என்ன ஆறுமுகம் உன்னை சட்டை இல்லாம இப்படி நிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு ரொம்பவே பார்த்து ஃபீல் பண்றாங்க. சந்தேகத்தின் பேர்ல தானே சார் கூட்டிட்டு வந்தீங்க, எதுக்கு இப்படி சட்டை இல்லாம நிக்க வச்சிருக்கீங்க, மொதல் சட்டையை கொடுங்க சார் அப்படின்னு சிவா சொல்றாரு. ஆயுதம் இருக்கா இல்லையான்னு செக் பண்றது போலீஸ் ஸ்டேஷனோட வழக்கம், அதுக்காக தான் பண்ணோன்னு சொல்லிட்டு சட்டையையும் கொடுக்குறாங்க. ஆறுமுகம் மறுபடியும் அன்னபூர்ணி கிட்ட, நான் எதுவுமே பண்ணலமா, பண்ணியிருந்தா நான் பண்ணேன்னு சொல்ல போறேன், நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு ஆறுதல் சொல்றாரு. நீங்க எல்லாத்தையும் கோர்ட்ல போய் நிரூபிச்சுக்கோங்க, இப்ப இவரை லாக்அப்ல போடுங்கன்னு சொல்லிட்டு சஞ்சய் சொல்லிடுறாரு. ஆறுமுகத்தையும் கொண்டு போய் லாக்அப்ல அடைச்சிடுறாங்க. அன்னபூர்ணை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அலறாங்க. சிவாவும் ஃபீல் பண்ண எசக்கி மட்டும் இந்த காட்சியை பார்த்து ரசிக்கிறாரு. இனிமேல் எப்பயும் நீ வெளியவே வர முடியாது மாப்ள அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. மாறனும் இவன் வெளியவே வரக்கூடாது சார் அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்றாரு. சஞ்சயும் மனசுக்குள்ள, இவன் உள்ள இருந்தாதான் பைரவி நமக்கு கிடைப்பா, இவனை உள்ளேயே வச்சிருக்கிறது தான் நல்லது அப்படின்னு அவரும் நினைக்கிறாரு. ஆயிரம் இன்னைக்கு சனிக்கிழமைங்கிறனால நம்மளால ஜாமீன் கூட வாங்க முடியாது, ஜட்ஜி கிட்ட போய் ஏதாவது நான் ரெக்வஸ்ட் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. பூர்ணி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுக, ஆறுமுகம் மறுபடியும், ஒன்னும் ஃபீல் பண்ணாதமா, நான் ஒரு தப்பும் பண்ணல, கண்டிப்பா சீக்கிரமா வெளியே வந்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. மாறன் ஆனா செம்ம சந்தோஷப்படுறாரு இது எல்லாத்தையும் பார்த்து. சிவாக்கு திடீர்னு ஒரு கால் வருது, ஒரு எமர்ஜென்சி கேஸ், சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் வாங்கன்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா அந்த சம்பத்தை அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க. சிவா வந்து அவங்க அப்பா கிட்ட இதை சொல்லிட்டு, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன், நீங்க ஆறுமுகத்தை பக்கத்திலேயே இருந்து பார்த்துக்கோங்கன்னு சொல்றாரு. அன்னபூர்ணிக்கிட்டே இதை சொல்லிட்டு, நீங்க வீட்டுக்கு போங்க பெரியம்மா, இங்க இருக்கக்கூடாது, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்களையும் வீட்டுக்கு அனுப்புறாங்க. இவர் ஹாஸ்பிட்டல் போறாரு. எசக்கி நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா சிவாவோட அப்பா, நானே இங்க ஆறுமுகத்தை இருந்து பாத்துக்கிறேன்ப்பா, நீ வீட்டுக்கு போன்னு சொல்லிடுறாரு. எசக்கியும் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு பார்த்து அழுதுட்டு ஆக்ஷனை போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. வெளியே நின்றுட்டு இருந்த சிவாவோட அப்பா கிட்ட சஞ்சய், போய் ஏதாவது சாப்பிட்டு வாங்கன்னு சொல்றாரு. எனக்கு எதுவும் வேணான்னு சொல்ல, நீங்க சாப்பிட்டுட்டு ஆறுமுகத்துக்கும் ஏதாவது வாங்கிட்டு வாங்க சார் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப நல்லவர் மாதிரி சொன்னோன்னு அதை நம்பி இவரும் சாப்பாடு வாங்க போயிடுறாரு. இந்த டைம்ல ஒரு கேவலமான பிளான் போடுறாரு சஞ்சய். இங்க இருந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட, உங்க வீட்டுல இருந்து இப்ப இங்க யாருமே இல்ல, அவர் வர்றதுக்கு எப்படியும் 1/2 மணி நேரம் ஆகும், அதுக்குள்ள ஆறுமுகத்தை செதிலா செதுக்கணும், எந்த அளவுக்கு அவனை அடிக்க முடியுமோ அடிச்சிருங்க, ஆனா அடிச்சது யாருன்னு தெரியக்கூடாது, துணியை கட்டி அடிங்கன்னு சொல்றாரு. ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சா யார் அடிச்சாங்கன்னு தெரியாமையா இருக்கும், நான் வேற கூப்பிட்டு ஆறுமுகத்தை அடிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சா அடிப்பியான்னு கேட்கிறாரு சஞ்சய். அதுக்கு தானே காத்துட்டு இருக்கேன்னு அவர் சொல்ல, இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டரோட சேர்ந்து நீயும் போய் ஆறுமுகத்தை எவ்வளவு அடிக்கணுமோ அடிச்சுக்கோன்னு சொல்றாரு. சஞ்சய் வெளியே காவல் காத்துட்டு நிக்க, உள்ள ஆறுமுகத்தை எல்லாரும் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. பூரணி கிளம்பும் போது கூட ஆறுமுகத்தை உள்ள அடிச்சிட மாட்டாங்களேப்பா அப்படின்னு சிவாட்ட கேட்டுட்டு தான் கிளம்புனாங்க.
சஞ்சய் ரொம்ப கேவலமானவரா இருக்காரு. பைரவி கண்டிப்பா ஆறுமுகத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா உங்க பையன் இப்படிதான்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போயிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட வரல. இனி என்னெல்லாம் நடக்க போகுது, ஆறுமுகத்தை எப்படி வெளியே கொண்டு வர போறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.